வாராகினி உட்காரு. சாரி வருணத்தா, உனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இப்பதான் அக்காவும் அம்மாவும் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உனக்கு ஏன் இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? வீட்டில் பேசி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னோட ட்ரீமே வேற. அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த பொண்ணை போய் பார்த்தா கூட அந்த பொண்ணு மேல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் வரல. ரொம்ப மூடி டைப்பா இருக்கா. நான் அவகிட்ட பாசமா பேசினப்ப கூட நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்றா. அஞ்சலி எனக்கு சுத்தமா பிடிக்கல. முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா, சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படி அவளை பிடிக்கும்? லீவ் இட் வருண், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எப்பவுமே நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் எந்த ப்ராப்ளமும் வராது. எப்பவுமே நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு உன் லைஃப்ல நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும், எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லுது. என்னோட மனசு சொல்றது எப்பவுமே கரெக்டா இருக்கும். அதனால கவலைப்படாத வருண். திங்க் பாசிட்டிவ், ஓகே? இப்பதான் ராகினி மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. தேங்க்யூ so much. அப்பா, எப்படியோ சிரிச்சிட்டேன். ஏய், அவ சிரிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காடி. ஆமாம்மா, இப்பதான் என் தங்கச்சிக்கே புத்தி வந்திருக்கு. இனி எல்லாமே சக்சஸ் தான். ஆமா, சரி வாமா போலாம். இருடி, அவ என்ன பேசுறான்னு கேப்போம். அம்மா, அவங்க கூச்சப்பட மாட்டாங்களா? வாமா போலாம். சரி வா போலாம். அப்புறம் உன் ஐடியா என்ன? இப்பதான் ஸ்டடிஸ் முடிச்சிருக்க, வேற ஏதாவது பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? ஐ ஹாவ் நோ ஐடியா. பெருசா எனக்கு எதுவும் பிளான் இல்ல. பட் எனக்கு வேர்ல்ட் டூர் போகணும். ஐ லவ் டு டிராவல். அப்படியே உலகம் ஃபுல்லா சுத்தணும், ஹாப்பியா இருக்கணும். எனக்கும் செம்ம பிளானா இருக்கே. எனக்கும் வேர்ல்ட் ஃபுல்லா சுத்தணும். எனக்கும் அந்த ஆசை இருக்கு. நீ கூப்பிட்டா நான் வரேன் உன் கூட. ரியலி? ஆர் யூ ஷூர்? வரியா? கண்டிப்பா வருவேன். ஓகே டன், போலாம். ஷோ கண்டிப்பா. Don't worry Varunatha. See you. Bye. ஹலோ. போன் அடிச்சா உடனே எடுக்க தெரியாதா?
சாரி அஞ்சலி. உங்க அப்பா கிட்ட பேசிட்டீங்களா? இப்போதான் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்பவே எப்படி அவர்கிட்ட பேச முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்களேன். கொஞ்சம் டைம்னா எப்படி அஞ்சலி? நாள் நெருங்கிடுச்சு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்காக ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் எங்க அப்பா கிட்ட கட்டாயம் பேசிடுறேன். பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நாள் தானே? ஓகே அஞ்சலி, நான் வெயிட் பண்றேன். கொஞ்சம் பேசுறீங்க ப்ளீஸ். ஓகேங்க, நான் பேசுறேன். டேய் தம்பி, உட்காருப்பா, டிஃபன் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல அத்தா, நான் கிளம்புறேன். டேய் வருண், குளிச்சுட்டு ரெடி ஆகி வா. முக்கியமான விஷயமா நம்ம வெளியில போகணும். எங்கப்பா போனோம்? உன்னுடைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்பா, அஞ்சலி போன்ல சொன்னாங்க. ஓ, போன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சரி பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கிறேன். நீ கிளம்பி வா, சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். நான் எதுக்குப்பா அங்கெல்லாம் வந்துக்கிட்டு? டேய், நீ கல்யாணம் பண்ணிக்க போற வீடுடா அது. அவர் உன்னுடைய மாமனாரு. மரியாதை நிமித்தமா போய் பார்க்க வேண்டாமா? போ போ, ரெடி ஆகி வா. சரிப்பா. போ. அண்ணே, வருண் மாமனாரை பார்க்கறதுக்கு நானும் வரட்டுமா அண்ணே? நீ எதுக்கு அங்க வந்துகிட்டு? அவர் தான் நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார்ல. நாங்க 2 பேரும் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வர்றோம். அப்படி இல்லைண்ணே, என்னதான் இருந்தாலும் நாம சம்பந்தம் பண்ண போற குடும்பம் அவருக்கு ஒண்ணுன்னா எனக்கு பதட்டமா இருக்குண்ணே. அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாண்ணே. சரி சரி, போய் ரெடி ஆகி வா. 3 பேரும் பார்த்துட்டு வந்துருவோம். ம், கிளம்பு. ஏமா, அந்த குடும்பத்தோட சம்மந்தம் பண்றதே நமக்கு பிடிக்காத விஷயம் தானே? நீ என்னடானா ரொம்ப அக்கறையா போய் அவங்கள போய் விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்ற? நாம எதுக்குமா அங்க போகணும்? இத பாரு மேகலா, நான் ஒரு பிளான் பண்றேன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். உன்னால உடனே புரிஞ்சுக்க முடியாது. வருணுக்கு ராகினியை கட்டி வைக்கணும்னா அந்த அஞ்சலி குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்தை பிடிக்காம போயிடணும்ல. நமக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட நாம் அதை பயன்படுத்திக்கணும். குடும்பத்தோட நாம அங்க போறோம், நாம யாருங்கிறத காட்டுறோம். ம், என்ன காட்ட போறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. வருண் மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். ஓ, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ம், அதான் எல்லாருமா சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலான்னு பேசிட்டு இருந்தோம். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. வருண் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. ம். அதை கேள்விப்பட்ட உங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் போய் பார்த்துட்டு வர கிளம்புறீங்க. ஆமா, நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டேன். இல்ல மாப்ள, என்னதான் இருந்தாலும் நம்ம சம்பந்தி குடும்பம் இல்லையா? சம்மந்தி குடும்பம் தான். நல்லபடியாக அந்த சம்மந்தம் நடக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் சைக்கிள் கேப்பில் யாராவது புகுந்த ஆட்டையை கலைச்சிருவாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. வருண் மாமனார் மேலே என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ அக்கறை இல்லை. என்ன மேகலா இது? உன் வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, என்ன கண்ட்ரோல் பண்றதா நினைச்சிட்டு அடிக்கடி இப்படிதான் ஏதாவது செஞ்சுட்டு போவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. கட் பண்ண இந்த காய்கறியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஹோட்டல்ல நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னங்க வாங்க. டே 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 டே, உட்கார்றா. உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ ஏன் எழுந்திருக்கிற? உட்காருங்க. வணக்கங்கள்.
அஞ்சலி வாங்க. காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. ஆ சரிம்மா. என்ன மேகலா நடக்குதுங்க? இப்போ உடம்பு பரவாயில்ல? பரவாயில்ல. இப்போ சின்ன ஒரு மைல்டு அட்டாக் தான், ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் கூட நெஞ்சு வலின்னு கேள்விப்பட்டதும் படுத்து படுக்கையா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கீங்க. வள்ளியம்மா, எங்க வந்து என்ன பேசணும் உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட அமைதியா இருக்க மாட்டேங்கிற. நீ சொல்லுப்பா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன். இதை பாரு, சின்னதா பிரச்சனை இருந்தாலும் சொல்லு. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உடம்பு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது, புரியுதா? சரி, நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளையே எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஓ, டேய், காஃபி எடுத்துக்க. தேங்க்யூ. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு காஃபிலாம் பிடிக்காது. காப்பிலாம் எனக்கு வேண்டாமா, நான் குடிக்கிறது இல்ல. வள்ளியம்மா, அண்ணே அதுக்கு இல்லைண்ணே, இப்போ தானே வீட்டில் காப்பியெல்லாம் குடிச்சிட்டு வந்தோம், அதனால தான் சொன்னேன். நீ போம்மா, எனக்கு காப்பி வேண்டாம். கோயம்புத்தூர் காட்டன் மில்லு ஓனர் வீட்ல இருந்து சம்பந்தம் பேச வந்தாங்க. எங்க அண்ணன் தான் பெருசா புடி கொடுக்கல. அங்க மட்டும் சம்பந்தம் பண்ணியிருந்தா கோடிக்கணக்கான சொத்துக்கு அந்த பொண்ணு ஒரே வாரிசு. என் மருமகனும் அங்க சம்பந்தம் பண்ணி ஜாம் ஜாம்னு ஆயிருப்பான். தபார், என் பையனுக்கு சிம்பிளா பாக்குறமா பெரிய இடமா பாக்குறமாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அஞ்சலி பொண்ணு தங்கமான பொண்ணு, அவ நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பா. அதனால தான் சொல்றேன். ஏண்டா வருண், அப்பா, நம்ம சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னடி இது? அப்பா, ஒரு 350 crores இருக்கும்பா. ஏண்டி அப்படியா? கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப கரெக்டா. ஆமா, பசங்க நீங்கெல்லாம் என் கூட பிசினஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாம எவ்வளவு சம்பாரிச்சிருப்போம்னு சொல்ல முடியுமா?
ஒரு 50 crores இருக்கும்பா. நீங்க எல்லாரும் சேர்ந்து சம்பாரிச்சது 50 கோடி. ஆனா ஆல்ரெடி நான் 300 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அந்த 300 கோடி உழைச்சி நான் சம்பாரிச்சது நீங்க நினைக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? இதோ என் நண்பன் கேசவன் தான். இவன் மட்டும் சில விஷயத்துல என்னை விட்டு கொடுக்காம போயிருந்தா நான் இப்படி ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கவே மாட்டேன். இந்த 300 கோடிங்கிறது என் நண்பன் எனக்கு போட்ட பிச்சை. என்னது ஏங்க பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? பசங்கள்லாம் எதாவது நினச்சிப்பாங்கல்ல. இல்லப்பா, பாத்தீங்கல்ல இந்த இடத்துல கூட என் கௌரவம் போயிடக்கூடாது, தன்மானம் போயிடக்கூடாதுன்னு என் நண்பன் நினைக்கிறான். அதுதான் நண்பன். இப்படி ஒருத்தன் வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்றதான் கடைசி. இனிமே யாராவது இந்த சம்பந்தத்தை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா என்னுடைய இன்னொரு முகத்தை நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டியிருக்கும். பா விடுங்கப்பா, வேற ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது பேசலாம். சரிப்பா. டேய், நானும் எல்லாரும் நலம் விசாரிக்க வந்தவரை மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். நாளைக்கு பந்தகால முகூர்த்தம் செய்ய வேண்டியிருக்குது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இங்க டென்ஷன் ஆக்குனது பத்தாதுன்னு என்ன டென்ஷன் ஆக்க குடும்பத்தோட அங்க வராங்களா? அவசியம் வந்துடுறோம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல. அது இருக்கட்டும். எங்க என் மருமக உள்ளே இருக்கிறாளா? அவளை வெளில வர சொல்லுங்க. இதோ ஒரு நிமிஷம். அஞ்சலி, இங்க வாமா. இதோ வரேம்மா. அஞ்சலி, நாளைக்கு அவசியம் நீயும் வரணும். இவங்க பேசுனதெல்லாம் நீ எதுவும் பெருசா எடுத்துக்க கூடாது. இது நம்ம வீடு, சரியா? ஓகே. சரிம்மா. என்ன அஞ்சலி இது? சரிப்பா, நான் கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடு. சரி. ஓகேவா? ரைட், சந்தோஷம். வரேம்மா. வாங்க போங்க. வரம்மா. வாங்க. உன் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுல எனக்கு சந்தோஷம் தான் அஞ்சலி. அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ ஏன் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? முதல்ல அவங்க என்ன அலையன்ஸ் பார்க்க வரவே இல்ல. எங்க அக்காவை தான் பார்க்க வந்தாங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். முதல்ல எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கவே இஷ்டம் இல்ல. அப்புறம் அந்த வருண, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, அந்த வருணுக்கும் இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லைன்னா ரொம்ப ஈஸியாச்சு. வீட்டுல பேசி கல்யாணத்தை நிறுத்தலாம்ல. அதுதான் கஷ்டம். வருணுக்கு அவங்க அப்பா கிட்ட பேச ரொம்பவே பயம். அதனால என்ன எங்க அப்பா கிட்ட பேச சொல்லி ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. ஆனா சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் அப்பா கிட்ட பேசலான்னு போறப்போலாம் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என் அக்கா தான். நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன்,
ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு. ஆனா முடியல. இங்க பாரு அஞ்சலி, இது உன்னோட ப்ராப்ளம் மட்டும் இல்ல, என்னோட ப்ராப்ளம் தான். ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், உன் மேல எனக்கு அக்கறை இருக்குல்ல. நான் இந்த விஷயத்தை பேசி கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். என்ன பண்ண போற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாத. ஏன்னா 2 ஃபேமிலிக்குள்ளேயும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் வரணும் தான் குற்றவாளி ஆயிடுவோம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா நான் எதையாவது பண்ணி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படி சப்போஸ் முடியலன்னா நீ ஒரு ஐடியா சொல்லு. நாம அப்புறம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே.